காதல் காதல்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த காலத்துல சின்ன சின்ன சண்டைகளுக்காகவும், சின்ன சின்ன ப்ராப்ளம்காகவும், சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட்காகவும் பிரிஞ்சு போற காதலர்களுக்கு மத்தியில இப்படி ஒரு காதலா அப்படின்னு எல்லாரையும் பிரமிக்க வச்ச காதலை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். கண்டிப்பா கேளுங்க. உலகத்தோட மாபெரும் புரட்சியாளரோட காதல் தான் இது. அவரோட கொள்கையை விடாம பிடிச்சு அதற்காக வாசிக்கிறதுலயும், பத்திரிகை வெளியிறதுலயும், எழுதுறதுலயும் முழு நேர கவனமா இருந்தாரு. இதனால நாடு விட்டு நாடு கடத்தப்பட்டார். வருமானம் இல்ல, குடும்பத்துக்காக அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு வேலையை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்ற முடியல அப்படின்றதுக்காக அவரோட தாயே அவரை வெறுத்தாங்க. ஆனா அவரோட காதல் மனைவி அவரை வெறுக்கவே இல்லை. பசி வந்தா பத்தும் பறந்துரும்னு சொல்லுவாங்க. ஆனா தீராத பசி இருந்த போதும் அந்த பசியினால தன்னோட குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும் போது அந்த அம்மா மார்பகத்துல இருந்து பாலுக்கு பதிலா ரத்தம் வந்த போதும், பசியினாலையும் வறுமையினாலும் பாதுகாப்பு இல்லாதனாலையும் ஒவ்வொரு குழந்தைகளா இறந்த போதும் கூட அந்த காதல் மனைவி அந்த கணவன்கிட்ட போய் பொருள் வேணும் அப்படின்னு கேட்டு நிக்கவே இல்லை. நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. நாடு முக்கியமா, நான் முக்கியமா கேட்டிருப்போம்ல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? குடும்பத்தோட வலி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்றத நான் உணர்றேன். நானும் குழந்தைங்களும் இறந்துட்டா உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா உங்க கொள்கையை பின்பற்ற முடியும்ல அப்படின்னு அவரோட கொள்கைக்கு அவங்களையும் முழுசா அர்ப்பணிச்சவங்க தான் இந்த காதல் மனைவி. இந்த காலத்துல இவ்வளவு அர்ப்பணிப்பு தேவையில்லை. கொஞ்சம் புரிதலும், கொஞ்சம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும், சந்தோஷம் மட்டும் இல்லாம கஷ்டத்திலையும் கூட இருக்கிற தைரியமும் இருந்தாலே போதும். அந்த ஆகச்சிறந்த புரட்சியாளரும் தன்னோட கடிதங்கள்ல அந்த வயசான மனைவிய பேரழகின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு மனைவி கிடைக்கலன்னா நானும் ஒரு சாமானியனாவே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றதையும் எவ்வளவு உன்னதமான காதல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது வேற யாரோட காதலும் இல்ல, நம்ம கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஜென்னியோட காதல் கதை தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.